நல்லாயிருக்கு. வயல்வெளியில் ஓட்டும். நமக்கு வழியே இல்லை கைஸ். நமக்கு வழியே இல்லை கைஸ். ஐயோ பண்ணு தான் ஆகுது. கைஸ் லெஃப்டா ரைட்டா அதான் இப்போ பார்க்கணும். இந்த வழியும் நல்லா தான் இருக்கும். போய் ரொம்ப நாளாக. என்னுடைய நண்பன், நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும், நம்ம 2 பேர் யார் இந்த ஊருக்கே தெரியுங்கிற மாதிரி அவர் நட்பு. ஆமாம், நான் படித்த ஸ்கூல் அவங்களுக்கு காட்டவே இல்லை. ஸோ அது போகும்போது முடிஞ்சால் காட்டுறேன். அங்கே படிக்கும்போது எங்களுக்கு ஸ்போர்ட்ஸுக்கெல்லாம் இங்கே அத்துக்குனான்னு ஒரு கிரவுண்ட் இருக்குது. அந்த கிரவுண்டு தான் வரும். அங்கேருந்து நடக்க வச்சு கூட்டிகிட்டு வருவாங்க. இது வர கொஞ்சம் டேஞ்சரான ரோடு தான் இது. ஆட்டோக்காரங்களாம் அப்படியே சல்லுன்னு வருவாங்க. அதான் மேட்ரு இதில். ஓ கல் வேற. என்னன்னு தெரியல, இந்த மாதிரி ரோடை பார்த்தாலே ஓட்டணும்னு தோணுது. இது எங்கே போகுது? வீட்டுக்கா? அழுக்கல் வேற. இப்போ கூட கொஞ்சம் வெளிச்சம் இருக்குது. 6 மணி தாண்டிடுச்சுன்னா ஃபுல் டார்க் ஆகிரும். அப்புறம் ஓட்ட முடியாது. அதான் பிரச்சனை. காய்ஸ் என்ன சர்ப்ரைசிங்காக இருக்கு. இந்த வழி எங்கே போகணுன்னு தெரியல. அங்கிட்ட வழியும் இல்லைன்னு நினைக்கிறேன். வாவ், இங்கே வந்து பாலம் கட்டி வச்சுருக்காங்க காய்ஸ். பார்த்து கோபுரம் எதுவும் கலண்டு தண்ணியில் வந்துட போகுது. வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் தான், இருந்தாலும் செகண்ட்ஸில் வாங்கினதுனால பயமாக இருக்குது. வாரண்ட்டியும் இல்லையா,
6 month தான் கொடுத்தாங்க. அதுவும் புதுசாக இருந்தால் கூட 2 years இருக்கும். இது எங்கே போகுதுன்னு போய் பார்த்துட்டு வரோம். வழி இருந்தால் கூட போகலாம். காய்ஸ் இது காப்பி கார்டு யாரோடதோடு சி யாரோடதுன்னு தெரியல. வந்த வழியில் தான் போகணுமோ? டைம் எவ்வளோ ஆச்சுன்னு தெரில. ஆனால் எம்டிபி ஓட்டிட்டு இந்த தண்ணி பத்தாது போல் இருக்குது. இன்னொன்று இருக்குது, இதில் ஃபிட் பண்ணணும். எங்கே அதுவே ஒரு வெயிட்டு வந்துடும், அப்புறம் மிதிக்க முடியாது. வேறு ஹில்ஸில் ஓட்டுறதுக்கு படும் கஷ்டமாக இருக்குது. கஷ்டம்னு இல்லை, நான் அந்த இது ரோட் பைக் ஓட்டி பார்த்துட்டேன். அதனால இது ரொம்ப அதை ஓட்டிட்டு இது ஓட்டும்போது அந்த ஹார்ட்னஸ் நமக்கு ஃபீல் ஆகும்ல. அதில் ஒரு மிதி மிதிக்கிறதுக்கும் இதில் 4 மிதி மிதிக்கிறதுக்கும் கரெக்டாக தான் இருக்கும். அதுலலாம் அந்த லெஃப்டில் ஒரு ரோடு வழி போகுதுல, அதெல்லாம் போனால் சூப்பராக இருக்கும் இதில். ஆனால் அது எங்கே போகுதுன்னு தெரியல. போயிட்டு வருவோம்மா சும்மா. பாதி வரையாச்சும் போயிட்டு வரும். ஒரே திகிலாக இருக்குது கைஸ். அதான் அட்வென்ச்சருங்கிறதா. இது சரியான யானை ஏரியா போல இருக்குது. அங்கங்கே குழியாக இருக்குது. போகுது இது திரும்பி. அவங்க இறங்கணும்ல, அங்கே மேலே ஒருத்தர் நடந்து வந்தார்ல, மேனேஜரோ இது வரும் ஏமா மேஸ்திரியா, அது கூட வந்து ஜாயின் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். வீடு இருந்தால் கூட பரவாயில்ல கைஸ். இந்த வீடு இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு வீடு இருக்குது இந்த கீழே. ஆமாங்க, முதல்ல வந்தோம்ல அந்த ரோடோட தான் போய் கனெக்ட் ஆகுது. ஒருத்தர் நடந்து வந்தார்ல, இது எங்கே போகுது? கீழே அந்த ரோடுக்கு தான் போகுதுன்னு நினைக்கிறேன். மெயின் ரோடு. செயின் வேறு டக்குன்னு அடிச்சுக்கிட்டே இருக்குது. ஸ்க்ராட்ச் ஆகுது அது போயிட்டு. அதுக்கு வேறு ஏதாச்சும் பண்ணணும். யாரா இப்போ கால் பண்ணுறது? மெயின் ரோடுக்கு தான் போகுது கைஸ். வழியை கண்டுபிடிச்சாதுன்னா போயிட்டே இருக்க வேண்டியதான்.
நம்ம முதல்ல இந்த வழியில் தான் போனோம். மேலே இருந்து அப்படியே வந்துட்டு இதில் போனோம், அப்படியே கீழே போயிட்டு அதில் போனோம். அப்பா ஸ்கிட் ஆகுது. எங்கே போய் இறங்குனே தெரியலையே. ஓ எங்கே வந்து நின்றுருக்கோம் பார்த்தீங்களா? பரவாயில்ல, இறங்குறதுக்கு வழியாச்சும் இருக்கே. அப்பா இதில் வந்துருக்கோம். இறக்கிருக்கான் பாருக்கு. நமக்கு தான் டேலண்ட்லாம் இருக்கே இறக்குறதுக்கு. ஐயோ சைக்கிளில் சொன்னேன். அதுக்கு இப்படிலாம் இல்லை, ப்ராக்டிஸ் இல்லை. நமக்கு ப்ராக்டிஸ் இருந்தாலும் அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அது எவ்வளோ பெரிய இதாக இருக்குது. ஃபோன் வேறு வந்துச்சு, அதுதான் யாருன்னு பார்க்கணும். ஆனால் என்னைக்கு கூட இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக தான் ஓட்டுறோமோ. அதிகமாக ஓட்டுறோம் இல்லை, அதிகமாக நான் வீடியோ எடுக்கிறேன் இன்றைக்கி தான். மற்ற நாள்லாம் கழட்டி கொஞ்சம் நேரம் எடுத்துகிட்டு அப்படியே வச்சுருவேன் ஃபுல்லாக. ஆனால் இன்றைக்கி தான் கொஞ்சம் அதிகமாக எடுத்துட்ருக்கேன் நான். இதுதான் நான் படிக்கும்போது வந்து விளாட்ற கிரவுண்டு. இப்போ மெயின்டைன் பண்ணுறதுக்குள்ள இருக்குது. ஆனால் ஃபஸ்ட்டு இங்கே தான் வந்து ஆடுவோம் அந்த கிரவுண்டு ஃபுல்லாக. விளாண்டுட்டு இருந்தாங்கன்னா வந்தவொன்னே ஓடிட்டாங்க பசங்க. வந்து விரட்டி விட்டேம்ல இருக்கேன் நான். டைம் எவ்வளோன்னு தெரில, யார் கால் பண்ணான்னு தெரில. இடையில கால் வச்சு இங்கிட்டு ஃபுல்லாக மிஸ்ட் ஆகுது கைஸ். செமையாக இருக்குல்ல மரம். வரும்போது சீக்கிரம் வந்துட்டேன், இப்போ போகும்போது எப்படி அதில் மிதித்து போக போகிறேன் தான் எனக்கு தெரியல. டைமு
6:20 ஆயிடுச்சு. எப்படியும் வீட்டுக்கு போக ஒரு 7 ஆயிரும். இதில் வேறு சினிமாட்டிக் எடுத்தால் சிஸ்டத்தில் எடிட் பண்ண முடியல, ரொம்ப லேக் ஆகுது. 1080 மட்டும்தான் எடிட் பண்ண முடியுது. அதுக்கு வேறு கிராஃபிக்ஸ் பத்தலையாமா. ஓகே காய்ஸ், இன்றைக்கி இவ்வளோ தான் vlogன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே இருட்டாயிரும், ஒன்றுமே தெரியாது. என்ன பண்ணுறேன்.